கோலிவுட்டில் அறிமுகமாகி பாலிவுட்டில் கனவு கன்னியாக உயர்ந்தவர் வைஜெயந்திமாலா. அவருடைய முதல் படம் வாழ்க்கை ஏவிஎம் தயாரித்தது. பா. நீலகண்டனை வசனம் எழுத வைத்து ஏவிஎம் செட்டியார் வாழ்க்கை என்கின்ற படத்தை தயாரித்து சிறப்பாக இயக்கியிருந்தார். சபாபதி படத்தில் ஒரு சிரிப்பு ஹீரோவாக அறிமுகப்படுத்திய டி.ஆர். ராமச்சந்திரனையே இந்த படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார். சரி, கதாநாயகி யார் என்று அதற்கான ஒரு சிறப்பான நல்ல கதாநாயகியை தேடிக்கொண்டிருக்கும் போது சென்னையில் விக்டோரியா ஹாலில் நாட்டியம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்டியத்தில் ஒரு அழகான அழகு மயில் டான்ஸ் ஆடினார். அவரை கண்டதும் இவர்தான் நம்ம ஹீரோயின் என்று முடிவு செய்தார். அவர்தான் வைஜெயந்திமாலா. அவருடைய தாயார் வசந்தரா தேவியும் ஒரு நடிகைதான். வாழ்க்கை படத்தில் வைஜெயந்திமாலா கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார். அவருக்கு மாத சம்பளம் 2350 ரூபாய் வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு அவருக்கு குதிரை ஏற்றம், அப்புறம் இந்த தமிழை சரளமாக பேசக்கூடிய தமிழ் பயிற்சி எல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்டது. தினம் காலையில் வைஜெயந்திமாலா வந்து தமிழை கற்றுக்கொண்டார். அதே போல இந்த குதிரை ஏற்றத்தையும் கற்றுக்கொண்டார். இந்த படத்தை 3 மாதத்தில் 3 மொழிகளில் தயாரித்து வெளியிட்டார் ஏவிஎம். ஹிந்தியில் பஹார் என்ற பெயரிலும் தெலுங்கில் ஜீவிதம் என்ற பெயரிலும் வெளியானது. 3 மொழியிலும் வைஜெயந்திமாலா, டி.ஆர். ராமச்சந்திரனே நடித்திருந்தனர். அவர்களே வசனமும் பேசியிருந்தனர். படத்தின் 2ஆம் நாயகியாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க பண்டரிபாயை தேர்வு செய்தார் ஏவிஎம். ஆனால் பண்டரிபாய்க்கோ தமிழை சரியாக அழகாக உச்சரிக்க வரவில்லை. அவருக்கு 2-3 நாள் பயிற்சி கொடுத்தும் கூட தமிழ் அவருக்கு சரியாக பேச வராததனால் அதற்கு பிறகு டிகேஎஸ் குழுவில், நாடக குழுவில் இருந்த எம்.எஸ். திரௌபதி என்கின்ற நடிகையை 2ஆம் நாயகியாக ஏவிஎம் தேர்வு செய்தார். 1949ஆம் ஆண்டில் 17 படங்கள் வெளிவந்தன. அவற்றில் பேசப்பட்ட படங்கள் அபூர்வ சகோதரர்கள், நல்ல தம்பி, ரத்னகுமார், வேலைக்காரி ஆகிய படங்களுக்கு இணையாக ஏவிஎம்மின் வாழ்க்கை வரவேற்பு பெற்றது. இந்த நாளிலேயே இந்த திரைப்படம் 25 வாரங்கள் ஓடி மாபெரும் வசூலை அள்ளி குவித்தது ஏவிஎம்முக்கு. ஏவிஎம் தயாரித்து இயக்கிய வாழ்க்கை படத்தின் கதை சுருக்கம். எழுத்தாளர் நாதன். அழகான வாயாடி மோகனா. இருவருக்கும் நடக்கின்ற முட்டல் மோதல் காதலாக மலர்கிறது. அவர்கள் காதல் திருமணத்தில் முடிக்க வேண்டிய நேரத்தில் மோகனாவை ஒன் சைட் லவ் பண்ணும் மூர்த்தி நாதன் காரில் யாரோ விட்டு போன குழந்தையை காட்டி நாதனுடைய குழந்தை இது என்று சொல்லி பழி போட்டு அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி விடுகின்றார். இதனால் நாதனுக்கும் மோகனாவுக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்படுகிறது, தகராறு ஏற்படுகிறது. பின்னர் தான் தெரிகிறது அது மூர்த்தியின் உண்மையான குழந்தை என்பது. மீனாட்சி என்கின்ற ஏழை வீட்டு அழகு மயிலை மூர்த்தி காதலிப்பதாக சொல்லி கர்ப்பமாக்கிவிட்டு சென்னைக்கு ஓடி வந்து விடுகிறான். அந்த மூர்த்தியை தேடி மீனாட்சி வருகின்ற போது அவனோ அவளை ஏற்காமல் ஏமாற்றி விடுகின்றான். பிறகு அந்த குழந்தையை ஒரு காரில் விட்டுவிட்டு மீனாட்சி போய்விடுகிறாள். அந்த குழந்தையை நாதன் வளர்க்கிறார். இந்த உண்மை தெரிந்ததும் மோகனா நாதனை நம்புகின்றாள், காதலிக்கின்றாள், திருமணம் செய்தவும் சம்மதிக்கின்றாள். அன்றைய சினிமா உலகத்தில் எதிர் கடை வைத்திருந்தவர்கள் ஏவிஎம்மும் ஜெமினி அதிபரும். எனவே ஏவிஎம் செட்டியாரும் ஜெமினி அதிபரும் எதிராக இருந்தாலும் கூட நல்ல நண்பர்களாக, நல்ல தொழிலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, செய்யும் தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே ஏவிஎம் அவர்கள் அவர் இயக்கி தயாரித்த வாழ்க்கை படத்தை எஸ்.எஸ். வாசனுக்கு போட்டு காண்பித்தார். வாசன் படத்தை பார்த்துவிட்டு சில திருத்தங்களை சொன்னார். இந்த திருத்தங்கள் செய்தால் இன்னும் சிறப்பாக படம் வரும் என்று சொன்னதும் அவர் சொன்னது போலவே மேலும் சில காட்சிகளை நீக்கிவிட்டு புதிதாக 4000 அடிக்கு மீண்டும் படத்தை எடுத்து சேர்த்தார் ஏவிஎம். அதன் பிறகு பார்த்தால் படம் சூப்பராக வந்திருந்தது.
தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழிகளிலும் படம் சிறப்பான வரவேற்பை பெற்றது, நல்ல வசூலை தந்தது. வாழ்க்கை படத்தில் மோகனாவாக வைஜந்திமாலாவும், நாதனாக TR ராமச்சந்திரனும், மூர்த்தியாக சகஸ்ரநாமும், மீனாட்சியாக திரௌபதியும் நடித்தனர். மற்றும் S. வரலட்சுமி, K. சாரங்கபாணி, PT சம்பந்தம், KN கமலா, SR ஜானகி, ஏழுமலை மற்றும் லலிதா பத்மினி சகோதரிகளின் நடனம் ஒரு தனி டிராக்காக வந்தது. படத்திற்கான இசையை சுதர்சனம் அவர்கள் அமைத்திருந்தார். இதில் பல ஹிந்தி டியூன்கள் எடுத்து கையாளப்பட்டு அன்றைக்கே சுட்டு போடப்பட்டது. அதனால் பாடல்கள் மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டன. படத்தின் ஒவ்வொரு பாடலும் சிறப்பாக இருந்தது. அதிலும் குறிப்பாக உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் கொள்வதேன் டடடா டடடா டாடா என்று அன்றைக்கு KB காமாட்சி எழுதிய பாடலை குயிலி பாடி இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் சிறப்பாக சென்றது. கணவன் மனைவிக்குள் கோபம் வந்தால் இந்த பாடலை பாடி அன்றைக்கு ரசித்துக் கொண்டார்களாம். பாரதியார் எழுதிய பாரத சமுதாயம் வாழ்க பாடலையும் குயிலியே பாடியிருந்தார். நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே, நந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே என்கின்ற பாடலை எம்எல் வசந்தகுமாரி பாடினார். அவர்தான் ஸ்ரீவித்யாவின் தாயார். படத்திற்கு இந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தன. அன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல்கள் ஒலித்தன. AVM தயாரித்து இயக்கிய இந்த படமும் காமெடி, ஃபேண்டசி, காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் தான், ஃபேமிலி டிராமா தான். TR ராமச்சந்திரனின் திரு திரு என்கின்ற பெரிய கண்கள் நகைச்சுவை தரும்பது விதத்தில் இருந்தன. அந்த காலத்தில் நான் காலேஜ் படிச்ச போது என்ற வசனத்தை சாரங்கபாணி மூக்கால் இழுத்து பேசும்போது திரையரங்கமே சிரிப்பில் ஆழ்ந்தது. குழந்தையுடன் வந்தவளை மூர்த்தி காண்பதும், தற்கொலைக்கு அவள் முயற்சிப்பதும், நாதன் காரில் அந்த குழந்தையை இறக்கிவிட்டு செல்வதும், அவனே ரிக்ஷாவில் அந்த குழந்தையை மாற்றி வைத்து விடுவதும், குழந்தையை மூர்த்தி வளர்க்காமல் நாதன் வளர்ப்பதை பார்க்கின்ற மேனகா ஊடல் கொள்வதும் வாழ்க்கை படத்துக்குள் வருகின்ற படபடப்பான தொடர் சிரிப்பு வெடிகள் இவையெல்லாம். அன்றைக்கே பாக்யராஜ், பாண்டியராஜன் போல இந்த தொடர் சிரிப்பு வெடி காட்சிகளை AVM வைத்து அந்த படத்திற்கு சிறப்பு சேர்த்திருந்தார். எனவே வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று AVM நிறுவனத்திற்கும் AVM அவர்களுக்கும் பெருமை சேர்த்தது என்றால் மிக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.